வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராம்தாஸ் எல்ஐசி. உங்கள் அனைவருக்கும் இனிய தீப ஒளி திருநாள் வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், தீப ஒளி திருநாள் அப்படின்னாலே நம்மளுக்கு ஒவ்வொரு திருவிழாக்களும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அற்புதமான இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நிறைய பேர் என்ன இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம போய் கஸ்டமரில் மீட் பண்ணுமா சார்? ஆமாங்க, ஸ்வீட் எடுத்துகிட்டு போயிட்டு மீட் பண்ணுங்கள். முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபரன்ஸ் கலெக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் ஜாலி மூடில் இருப்பாங்க, போய் இன் பர்சன் மீட் பண்ணுங்கள். இப்போது சார் நான் இது கூட எனக்கு ரெஸ்ட் வேண்டாமா சார், தீபாவளி அன்றைக்கி ரிலாக்ஸாக வீட்டில் ஃபேமிலியோடு இருக்கணுமா சார் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. நான் நிறைய ஃபோன் பண்ணி பேசும்போது, ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பட்டாசு கடை, உணவகங்கள், முக்கியமாக ஜவுளி கடை எல்லா இடத்துலையும் எனக்கு ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க, எங்கேயும் க்ளோஸ் பண்ணல. அவங்க எல்லாருமே சம்பாரிச்சிட்ருக்காங்க. முக்கியமாக பாருங்கள், ஆர்மி, டாக்டர்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, பஸ்ஸு ஓட்டுற டிரைவர்ஸ், கண்டக்டர் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இந்த நாட்கள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கான ரெஸ்ட் டேஸ். எப்படின்னா மக்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப தான் நம்மளுக்கு ரெஸ்ட் டேஸ். மக்கள் ஒர்க் பண்ணுறப்போ நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ அதாவது முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளிக்கு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமையும் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், போய் மீட் பண்ணுங்கள். 2-3 நாள் லீவ் ஓட்டுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் போய் மீட் பண்ணி ஸ்வீட் கொடுங்க, சின்ன ஸ்வீட் கொடுங்க போதும். ஸ்வீட் கொடுத்துட்டு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு, முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன், சில்ட்ரன்ஸ் மேரேஜ் பற்றி பேசுங்க. அற்புதமான வாய்ப்பு. இந்த 2-3 நாளைக்கு உங்களுக்கு ரெஸ்ட் எடுத்துடாதீங்க. நம்ம இப்போது சம்பாதிக்கக்கூடிய இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிக்கான டைம், மக்களை பாதுகாப்பு பண்ணுற, ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான டைம். உங்களுக்கு சப்போர்ட் என்ன கால் பண்ணுங்கள், நான் கால் அட்டன் பண்ணுவேன். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி நண்பர்களே.